ஹாய் காய்ஸ் அண்ணங்காருமே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிம்மு நெவர் ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, உங்களையும் மீறி ஜிம்முன்னு அவங்களோட புருஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அதோட அஃபெக்டாக தான் அவன் மேலே அவ்வளோ பொசசிவாக இருப்பீங்க. ஜிம்முனுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் தான் கேபினில் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் ஃபைல்ஸை ஜஸ்ட்டு பேப்பரை டேர்ன் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் தாட் ஃபுல்லாகவே ஜிம்மன் மேலே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இந்த ரூம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்கள் 2 பேருக்கும் க்யூட்டாக நிறைய சண்டை போட்டிருப்பான். அவங்கள ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவ்வளோ வெறுப்பேற்றிருப்பான். நீங்கள் தான் அவனை தூக்கி போட்டு பந்தாடுற அளவுக்கு கோவப்படுவீங்க. எல்லாமே க்யூட்டாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டை யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைனஸாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டைம் கிளாக் பெல் அடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 o'clock ஆகிடுது. நீங்கள் கேபினோட டோரை பார்த்துட்டு உங்கள் வாட்சை டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. உள்ள மின் நின்றாகிறான். மின், சொல்லுவேன். என்ன தேடிக்கிட்டு இருக்க? ஏதோ அக்ரிமெண்ட்டி இங்கே தான் வச்சுருந்தோம், எங்கன்னு தெரில. எங்கே இருக்கு மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கையில் கொடுக்குறீங்க. ஓகே வேன், எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் மின். மின், சொல்லுவேன். ஜிம்மன் எங்க? அவன் மீட்டிங் ரூமில் இருக்கான். மீட்டிங் ரூமா? இவ்வளோ நேரம் போய்கிட்டு இருக்கா? ஆமாம். இல்லை, அவன் ஆஃப்டர்நூனு சாப்பிட வரல. பிரேக்கு கூட ஈவினிங் வெளியில் வரலையே. ஆமாம் வேன், உனக்கே தெரியும்ல, ரோம்லேருந்து வந்திருக்காங்க. கேத்தலிக் சர்ச்சஸோட பெரிய ஆஃபீஸர்ஸ், அதனால தான். நீ சாப்பிட்டியா? இல்லை வேன், நானும் இனிமேல் தான். இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே முடிஞ்சிடும். அதோடு வர்றது தான். ப்ராசஸ் எவ்வளோ நேரம் போகும்? அது இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் வேன். அந்த பேப்பரை எட. இந்த மேன், என்னாச்சு வேன்? நீ கிளம்பலையா? நீ சாப்பிட்டல்ல? இல்லை, நானும் இன்னும் சாப்பிடல. என்ன அப்படி சொல்லிட்டு அவள் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். வேன், நீ மார்னிங் சாப்பிட்டதா? நீ வீட்டுக்கு கிளம்பலாம்ல, நீ ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்க? அது மேன், அவன் நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பு. நீ இவ்வளோ நேரம் இருந்தது, அதுவும் சாப்பிடாம இருந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்னை கொன்றுவான். ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்ப. இல்லை மேன், ஜிம்மன் வரட்டும், நான் ஜிம்மனோட போகிறேன். அது இல்லை வயன், தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கானே. நான் வேணா டிரைவர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா? இல்லை வேண்டாம் மேன், அவனும் வந்துடட்டும். சரி மேன், சொல்லுவேன். கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறீங்களா? சரி ஓயன் அப்படி சொல்லிட்டு அவள் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வெளியில் வரான். ஸோ அவள் இப்போ அப்படியே அந்த போர்ட் மீட்டிங்க்கு ரூம்குள்ளே என்ட்ராரா. ஜிம்மன் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கான். பிகாஸ் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் 2 கண்ட்ரிக்கு இடையிலே போய்கிட்டு இருக்கு. எஸ்கேக்கும் ரோமுக்கும் இடையில போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ரொம்ப பார்த்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குன்னு எஃபர்ட் போட்டு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். மின்னுக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அவன் எல்லாத்தையும் கொண்டாந்து ப்ராசஸ் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வைக்கிறான். மின், எல்லாமே ஓகேவாடா? எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒயனை ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிட்டா. ஒயனா இன்னமும் இருக்கிறாளா என்ன பாப்பா? ஆமாண்டா, அவள் இன்னும் இருக்கா. அவளை நான் மதியமே கிளம்ப சொன்னேனேடா, போலையா அவள்? இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்ருக்கா? தெரியல, நீ வந்தால் தான் போகணுன்னு சொன்னான். என்ன? நீ வந்தால் தான் போவேன்னு சொன்னான். அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அதுக்குள்ளே அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கா. அவள் டக்குன்னு அடுத்ததெல்லாம் அப்படியே டேரெக்டாக கான்செப்ட் பண்ணிடுறான். ஸோ கிட்டத்தட்ட 8:45 9 o'clock கிட்டே ஆல்மோஸ்ட்டு போயிடுது. மின்னும் அங்கேருந்து சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டயர்டாக அங்கேருந்து கிளம்புறான். ஜிம்மன் வேகமாக அவன் டை கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு கேபினுக்குள்ளே உள்ளே ஓடி வரான். நீங்கள் ஒரு சின்னதாக ஸ்டோரி புக் மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் விண்டோ சைடு நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் டக்குன்னு வந்து கேபினை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ மெஸ்ஸியான ஹேரு, ஒரு மாதிரி ஏசியில் இருந்தே ஸ்வெட்டாகி வந்திருக்கான். பயபுள்ள அந்த மாதிரி இருக்கிறான். பாப்பா, சொல்லு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வந்து பார்க்குறீங்க. உன்னை வீட்டுக்கு கிளம்ப சொன்னல, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஒன்றும் இல்லை, சும்மா தான்.
மதியமே போ சொன்னேன்லடி இப்படி சொல்லிட்டு, அவன் ரொம்ப டயர்டா கிட்ட வரான். நீங்க ஒரு கிளாஸ்ல வாட்டர் எடுத்து ஊத்தி, அவன் கையில எடுத்து குடுக்குறீங்க. அவன் அத குடிக்கிறான். ஃபுல்லா ட்ரிங்க் பண்றான். நீங்க ஜிம்முனே பார்க்குறீங்க. என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா ரோமன் எஸ்கே காமன் அக்ரிமெண்ட். நான் இருக்கேன் அதில் ஹெட்டா. எனக்கு கீழே 2 கண்ட்ரீஸுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்புறியாடி ஹிட்லர் நீ அப்படிங்கிறான். நீங்கள் அவனே கை கட்டிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. ஓகே இல்லை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சரி சரி, அதை விடு. அது போனால் போட்டும். நீ ஏன் போகலை? சாப்பிடாம நீ எதுக்கு இப்படி இருக்கிற? உன்னை நான் அப்பயே கிளம்ப சொன்னேன்னா நீ யாரை கேட்டு நீ இவ்வளோ நேரம் இருந்த அப்படிங்கிறான். இப்போ தான் ஒரு செகண்ட் அப்படியே சந்தோஷப்பட்டிருப்பான். 2 கண்ட்ரிக்கு இடையில இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுட்ருக்கா. நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனை பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே வா அப்படின்ற மாதிரி ஹெட்டில் மட்டும் நாக் பண்ணுறீங்க. அவங்க கிட்ட வரா. நீங்கள் அவனை அப்படியே இறுக்க பிடிச்சி அவனை நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை விட ரொம்ப ஹாப்பியாக அவங்கள அப்படியே சின்ன ஸ்மைலோடு அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கிறான். கிட்டத்தட்ட 7th ஃப்ளோரில் நைட் டைம் நிறையா ஸ்டார்ஸாக இருக்குது அந்த விண்டோ சைட்லேருந்து பார்க்குறதுக்கு. உள்ள லைட்ஸ் எல்லாம் பெருசாக எதையுமே ஆன் பண்ணாமல் சின்னதாக ஒரு கேம்ப் லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பீஸ்ஃபுல்லாக நின்றுட்டுருக்குறீங்க. கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆல் த பெஸ்ட். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அவன் லைட்டாக ஹக்கை பிரேக் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவன் மறுபடியும் உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை பேக் ஹக் பண்ணி அவனை அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்ருக்குறீங்க. ஜிம்மன் சொல்லு ஹிட்லர், என்ன பாரு, என்னன்னு சொல்லு. லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிறீங்க. அவன் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். இல்லை, போகணும்னு தோணுது, கூட்டிகிட்டு போறியா? இல்லை உனக்கு டயர்டாக இருக்க வேண்டான்னா வேண்டாம். எனக்கு தெரியுது நீ பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. இருந்தாலும் போலாம் முடி பாப்பா. நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் சின்ன ஸ்மைலோட உங்கள் கையை பிடிச்சி அவன் வெளியில் கூட்டிகிட்டு வரா. நீங்களும் அவன் கூட வரீங்க. ஸோ இப்போ லாங் ட்ரைவ் அப்படியே போயிட்டுருக்குறீங்க. ஜெமின் சிட்டிக்குள்ளேயே போகலாம். ரொம்ப தூரம்லாம் வேண்டாம், கொஞ்சம் தூரம் மட்டும் போதும். சரிங்க மேடம், போயிடலாமே அப்படி சொல்லிட்டு அவள் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறா. நீங்கள் மைல்டாக ஒரு சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு விண்டோஸை கீழே ஜன்னல் அதெல்லாம் கீழே மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் விண்டோஸ் வழியாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. ஜெமன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். மேடம் என்னமோ பயங்கரமாக யோசிச்சுருக்கீங்க போல இருக்கு. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, யூஸ்வலாக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா தான் லாங் ட்ரைவ் கேட்பீங்க. அதுதான் என்ன சந்தோஷம்னு தெரிஞ்சால் நானும் கொஞ்சம் அப்படியே அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் மறுபடியும் விண்டோ பக்கம் திரும்பிக்கிறீங்க. சொல்ல விருப்பம் இல்லையோ? காரை ட்ரைவ் பண்ணுறியா? மேடம் சொன்னது தான் அப்படி சொல்லிட்டு அவன் சடனாக டேர்ன் பண்ணுறான். ஜிம்மன், எதுக்கு சீசைடு? வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், போதும். எனக்கு தெரியாதா நீ எங்கே போகணுன்னு நினைப்பன்ட்டு? நீ அமைதியாரு. ஜிம்மன், நான் சொல்கிறத கேளு. இன்னொரு நாள் கூட போய்க்கலாம். வேண்டாம், பீச் பக்கம் வேண்டாம். கிளைமேட் வேறு ஒரு மாதிரி இருக்குது. நான் தெரியாமல் கேட்டுட்டு லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம். ஏற்கனவே நீ டயர்டாக இருக்கல்ல, வா போகலாம். எனக்கு போதும். அப்படியா? எனக்கு பத்தாதே. என் ஹிட்லர் என்ன ஹாப்பியாக இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதை விட வாயை திறந்து இன்னைக்கு கேட்டிருக்கா மேரேஜ் ஆன இந்த 8 monthஸில் லாங் ட்ரைவ் போகலாமா ஜிம்முன்னு? உனக்கு ஞாபகம் இருக்காடி நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட எப்போ கேட்டேன்னு? இருக்கே, நான் மறக்கலையே. ஆனால் அன்னைக்கு வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டேன். என்னை பிடிச்சி சீக்கிரம்லாம் பிடிச்சி தள்ளி விட்டு கடலில் எவ்வளோ விளையாட்டு அன்னைக்கு. ஆக்சுவலி அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாம்மா, மேடம் அன்னைக்கு ரொம்ப குழந்தையாக இருந்தீங்க. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதே பையனை பார்க்கணுன்னு அப்பப்போ தோணும் அப்படிங்கிறான். நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. இல்லை, அந்த குழந்தைத்தனமான ஒரு வயன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போவும் இருக்குதான், ஆனால் என்ன வெளியில் காட்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு.
நீங்கள் ஜிம்முனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் சின்னதாக ஸ்மைல் போட்டு அவன் ஐஸ் அப்படியே விங்க் பண்ணுறான். டக்குன்னு அப்படியே மழையும் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜிம்முன்னா லைட்டாக பார்க்குறீங்க. ஏய், மழை வந்தால் என்ன, லாங் டிரைவ் தானே, அதெல்லாம் நல்லாயிருக்கும். நீ டோரை க்ளோஸ் பண்ணிக்க. நான் தான் சொன்னேன்ல, எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாரு. கிட்டத்தட்ட சிட்டியை விட்டு அவுட்டே கூட்டிகிட்டு வந்திருக்க ஜிம்மன். ஏன் இப்படி பண்ணுற? ஏதாச்சும் சொல்லுவேன்னு தான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், ஒரு ஹக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு யோசித்தேன். சடனாக லாங் ட்ரைவ் கேட்டேன். சரி, அப்படியே லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு வந்து என்ன ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு கிஸ் எதுவும் கொடுக்க போறியோ நான் எக்ஸைட்மெண்ட்டில் இவ்வளோ தூரம் வந்தேன். காரும் போய்கிட்டுருக்கு. ஆனால் கிடைச்ச பாட்டு தான் காணும். நீங்கள் அந்த சவுண்ட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறீங்க பாட்டை. அது எப்படி தாண்டி இப்படி இருக்கிற? ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயும் உன் மூடு அப்படியே மைண்டை டக்கு டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறியே, எப்படி தாண்டி? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போது கிடைக்காதா? எதுன்னா அதுதானா நான் ரொம்ப நாளாக ஆசைப்படுறது, டெய்லி உன்கிட்ட எதிர்பார்க்குறது. ஒரே ஒரு பார்வை என்னை அந்த மாதிரி பார்த்துட மாட்டியான்னு நான் இன்ன வரைக்கும் ஏக்கமாக ஒன்றுக்கிட்ட இருக்கிறது அதுதான். நீங்கள் எதுவுமே பேசாமல் ஒன்று பார்த்துட்ருக்குறீங்க, அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னைக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. அவன் லைட்டாக பிரேக் போட்டுடுறான். நீங்கள் சடனாக திரும்பி அவனை பார்க்குறீங்க. தென் அவன் ஸ்லோவாக காரை ஸ்டார்ட் பண்ணுறான். இன்னைக்கு இல்லைன்னா என்னது இப்போ சொன்னியே, இன்னைக்கு இல்லைன்னா எப்போ? அப்படி எதுவும் நான் சொல்லலையே. இல்லை ஹிட்லர், நீ இப்போ சொன்ன. இல்லை ஜிம்மன், நான் அப்படி எதுவும் சொல்ல. ஹிட்லர், நீ இப்போ சொன்ன, நீ போய் சொல்ல மாட்டல, என்னை பாரு அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்குறீங்க. இன்னைக்கு இல்லைன்னா எப்போ? ஜிம்மன், நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு டயர்டாக இருக்குது. உனக்கும் டயர்டாக இருக்குல்ல, வா வீட்டுக்கு போகலாம், வயன் ப்ளீஸ். இன்னைக்கு இல்லைன்னா எப்போ? அது நான் வந்து அந்த மீனிங்கில் நான் சொல்லலை. வயன், என்ன ஜிம்மன், இன்னைக்கு இல்லைன்னா எப்போ? அவங்களே பார்த்துட்டு இருந்துட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே லைட்டாக அப்படியே ரஃப் பண்ண மாதிரி உங்களை கேட்குறான். அவ்வளோதான், நீங்கள் டோட்டலாக ஃப்ளாட் ஆகிட்டீங்க. வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. டப்புன்னு ஒரு சவுண்டு தான் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஏய் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா காரு ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜிம்முன்னு பார்க்குறீங்க. ஏறிடு, பயப்படாத, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவள் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஜிம்மன், என்னாச்சு? என்னன்னு தெரியல பாப்பா, வர. ஜிம்மன் இறங்காத, ஒரே மழையாக இருக்குது. ஏறிடு, நீ உள்ளாரு. நீ வெளியில் வந்துடாத. ஜிம்மன், நீ மலையில் நனைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவன் வெளியில் வந்து இந்த டிக்கே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்குறா. வெறும் புகையாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதில் பயங்கரமாக அவன் இருமிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் வந்துடுறீங்க. மழையாக இருக்குல்ல, உன்னை யார்டி வெளியில் வர சொன்னது? நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ, நீயும் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து உள்ளே கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஹேண்டில் இருக்க அந்த வாட்டர் இதெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு, சொல்லிட்டு தானே இருந்தேன் கீழே இறங்காதுன்னு, எவ்வளோ ஹெவியாக ரெயின் அடிச்சிட்டு இருக்கு, உன்னை யார் இப்போ இறங்கி போய் பார்க்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அந்த சாரியோட முந்தானே இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவனோட ஹெட்டை அப்படியே தொடச்சி விட்டுட்டுருக்குறீங்க. என்னாச்சுன்னு தெரிலடி, நல்லா கடல் சைடு வந்து மாட்டின மாதிரி இருக்குது. என்னாச்சு காரு? தெரியல, ஏதோ ஒரே புகையாக இருக்குது, யாருக்காச்சும் கால் பண்ணி பாரு அப்படிங்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணுறான். சுத்தமாக ரீச் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் ஹெவியான ரெயினாக போயிட்டுருக்கு. கால் போலடி பாப்பா. இப்போ என்ன பண்ணுறது? நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற? நான் அப்போயே வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். தேவையில்லாமல் நான் தான் லாங் ட்ரைவ் கேட்டு உன்னையும் இரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் சீட்டில் தானே உட்காந்துருக்கான். ஸோ அவன் 2 ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவன் ஹேர் அப்படியே ஃபிளிப் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். நீங்களும் உங்கள் ஹேர் இதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுக்கிட்டு நீங்கள் தொடச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்ன ஜிம்மன் பண்ணுறது இப்போது? இருடி ஏதாச்சும் பண்ணலாம், இந்த கொஞ்ச நேரத்தில் ரெயின் ஸ்டாப் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் ஏதாச்சும் ஹெல்ப்னா கேட்க முடியும். நான் தான் அப்போவே சொன்னேனே, ஐயோ ஹிட்லர், இரு அப்படிங்கிறான். பிகாஸ் நீங்கள் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறீங்க. ஒன்றும் இல்லை, இதுவும் நல்லா இருக்குது,
எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீட்டில் அப்படியே சாஞ்சிக்கிறான். நீங்கள் ஜிம்முன்னு அப்படியே திரும்பி க்யூட்டாக பார்த்துட்ருக்குறீங்க. யோசிச்சு பாரு, கிடைக்குமா இது? நடு ரோட்டில் இந்த சைடு கடல், இந்த சைடு நேச்சர், ஒரு சில குட்டி குட்டி வீடெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குப்பா. ஏன் பொண்டாட்டி எனக்கும் பக்கத்தில் பாதி நனைஞ்சும் நனையாமலும், என் பக்கத்தில் எப்படி இந்த காருக்குள்ளே எப்படி இந்த சான்ஸ் கிடைக்குமா என்ன? ஏதாச்சும் தப்பாக நீ யோசனை வச்சுக்க அம்மா தாயே, உன்கிட்ட யோசிக்க முடியுமா? நான் கம்முன்னு தான் இருக்கேன். ஜிம்மு என்ன பாப்பா, எனக்கு குளிர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்க வா, ஹக் பண்ணிக்கலாம். நானும் உன்கிட்ட வர மாட்டேன். அப்பப்போ இந்த வேதாளம் எதுக்கு தான் முருங்கை மரம் ஏறுதுன்னே தெரியல. என்னது ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான், வெளியில் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஸ்டொமக்லேருந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டொமக்கில் கையை வச்சுட்டு அப்படியே ஜிம்முன்னு பாவமாக பார்த்துட்ருக்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு உங்கள் ஸ்டொமக்கு பார்க்குறான். ஆமாம் ஜிம்மன். நடி பண்ணுறது ஐ திங்க் அந்த லைட் எரியிறது வந்து வீடாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஜிம்மன் ஏதாச்சும் ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்க போகுது. நீ வா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீ இங்கே இரு, நான் போயிட்டு வீடாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஹெல்ப் கேட்க முடியுதுன்னா கேட்டுட்டு வரேன். இல்லை நீ தனியாக போக வேண்டாம். எனக்கு ஒன்றும் இல்லைடே, நீ இங்கே இரு, நான் ஓடி போயிட்டு ஓடியாந்துடுறேன். ஜிம்மன் நான் தான் சொல்கிறேண்ணா, நீ தனியாக போக வேண்டாம், பயப்படாமல் இங்கே இரு, பக்கம் தானே, நானும் வர்றேன்னு சொல்கிறேண்ணா. கூட்டிகிட்டு போறியா இல்லையா? ஹிட்லர் மலையாக இருக்குடி, கூட்டிகிட்டு போறியா இல்லையா? சரி வா அப்படிங்கிறான். அடுத்த வார்த்தை எதுவுமே பேசலை. டோரை ஓப்பன் பண்ணி ஜோன்னு மழை பெஞ்சிகிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் சாரியை எடுத்து 2 பேருக்கும் ஹெட்டுக்கு கவர் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கீங்க. அவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கிறீங்க. நீங்கள் ஜிம்முனே பார்க்குறீங்க, ஜிம்முன்னு உங்களை பார்த்துட்டு இருக்கான். அடிக்கிற மலையில் 2 பேரும் அவ்வளோ ஸ்லோவாக வேற நடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஃபைனலாக ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது. இந்த சைடு வந்து வீடு இருக்கு இல்லையாடா, காட்டேஜ் மாதிரி உட்டாலான ஹவுஸு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க கல்ச்சர் படி அந்த ஓல்டேஜ் இயர்ஸில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜிம்மன் யாராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். லைட்ஸ் எல்லாம் எரியுதில்ல. நனைஞ்சிட்டியா ஃபுல்லாக நீ? எனக்கு ஒன்றும் இல்லடி பாப்பா. நீ இல்லை, டோரை நீ நாக் பண்ண. லேடிஸ் நீ நாக் பண்ண, அதான் கரெக்டாக இருக்கும். பயப்படுறது தானே நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீ நாக் பண்ணு, நான் பக்கத்தில் தானே இருக்கேன். பயந்துட்டேன், நகரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த டோரை நாக் பண்ணுறீங்க. ஒரு பாட்டி தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் வேற ரொம்ப நினச்சிக்கிட்டு நிற்கிறீங்களா? யார், என்ன வேணும் உங்களுக்கு? பாட்டி இந்த வழியாக போகணும், காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பக்கத்தில் எந்த ஹெல்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது, ஃபோன் வேற. என்னம்மா என்னென்னமோ பேசுகிற? வயன் அவங்க தூங்கியிருப்பாங்க போல இருக்குடி, கொஞ்சம் சவுண்டாக சொல்லு. பாட்டி நான் ஒன்றும் தூங்கலாம் இல்லை, எனக்கு காது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், அதனால தான் திருப்பி கேட்டேன். நீங்கள் திரும்பி அப்படியே ஜிம்முன்னு பார்க்குறீங்க. இல்லடி, ஏஜான பீப்புள் மாத்திரை போட்டு படுத்துருப்பாங்கல்ல, அதனால சொன்னேன். வாயை மூடு. பாட்டிமா அதான் காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு பாட்டிமா, நைட் நேரத்தில் எங்கே போகிறதுன்னு தெரில, அதான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் பாட்டி, எங்கே போகணுன்னு தெரியல. ஐயோ நனைஞ்சிட்டிங்களா, உள்ளே வாங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கூப்பிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. வீடு ரொம்ப காம்பேக்டாக சின்னமாக அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. பெருசாக யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஜிம்மன் கை அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க, அவனும் உங்கள் ஹேண்டு மேலே அப்படியே ஹேண்டை வச்சுக்கிறான். பாட்டி உங்களை பார்க்குறாங்க. இந்த பசங்களுக்கு நைட் நேரத்தில் வெளியில் சுற்றுறதே வேலையாக போச்சு பாரு, நல்லா மழையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் தான், இங்கே வாங்கலை அப்படிங்கிறாங்க. ஸோ உள்ளேருந்து ஒரு ஏஜ்டான பர்சன் வெளியில் வராரு. ஸோ தாத்தா பாட்டி 2 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த தாத்தா பார்த்துட்டு லைட்டாக பவ் பண்ணுறாங்க. ஐயோ என்ன பசங்க எப்படி நினச்சிருக்குறாங்க, என்னம்மா என்னாச்சு? என்னங்க இந்த வழியில் போனாங்களாம் பிள்ளைங்க, காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சான், அதனால இங்கே வந்திருக்காங்க. ஐயோ பிள்ளைய நனைஞ்சிருக்கிறாங்க, நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறியா நீ? போய் அந்த டவல் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் போய் அந்த டவல் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் அப்படியே தொடச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. என்னங்க பிள்ளைங்களுக்கு மாற்று ட்ரெஸ்க்கு? ஐயோ இருமா, நம்ம பேர பிள்ளைங்களோடது இருக்குல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போகிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஜிம்முனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சேமாக பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி இருக்குல்ல நைட் ட்ரெஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம்முன் கையில் வாங்கிக்கிட்டு உங்களை பார்க்குறான். ஆ வாப்பா இங்கிட்டு போய் மாற்றிக்கோனே. தாத்தா இங்கே ரெஸ்ட் ரூமு என்னங்க பின்னால் கூட்டிகிட்டு போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிம்மனை கூட்டிகிட்டு போகிறாரு. பாட்டிமா உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து கீழே ஃப்ளோரில் தான் உட்காடுறீங்க. நீங்கள் உங்கள் தலையை அப்படியே தொடச்சிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் இந்த ஃபயர் கேம்ப் இருக்கும் இல்லையா, ஸோ அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜிம்முன்னு பார்த்துட்டு அந்த டவலை வாங்கி உங்களுக்கு அப்படியே ரஃப் பண்ணி விட்டுட்டுருக்குறான். நீங்கள் ஜிம்முன்னு பார்க்குறீங்க. தாத்தா பாட்டி கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சூப்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க 2 பேருமே. பசியில் தானே இருக்கிறீங்க, சாப்பிடுங்க. பார்த்தாலே தெரியுது. இந்த பையன் மூஞ்ச பாரு எவ்வளோ டயர்டாக இருக்கிறான்னு. என்னப்பா வேலைக்கு போயிட்டு வந்தியா? ஆமாம் பாட்டி. சாப்பிடு நல்லாயிருக்கும். சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் யோசிக்காமல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பாப்பா நல்லாயிருக்கு நீ சாப்பிட்றி அப்படிங்கிறான். அப்புறம் தான் நீங்கள் எடுத்து சாப்பிட போகிறீங்க. தாத்தாவை பாட்டி உங்களையே பார்த்துட்ருக்குறாங்க. என்னப்பா புதுசாக கல்யாணம் பண்ணவங்களா? 8 மாதம் ஆச்சு பாட்டி. சரி சரி. எங்கேருந்து வர்றீங்க? சியோல்லேருந்து. ஓ அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்களா? சரி என்னங்க பிள்ளைக்கு அதை எடுத்து வைங்க. இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் மட்டும் தான் யோசிச்சிங்க, அதுக்கப்புறம் யோசிக்கலாம் இல்லை. ஆல்ரெடி ஸ்டொமக்லேருந்து வேறு சவுண்டு வந்துருச்சா, எடுத்து வெட்டுன்னு வெட்டி தள்ளிட்டீங்க. ஜிம்மில் வேறு உங்கள் தலையில் அப்படியே தட்டி கொடுத்துட்டு மெதுவாக சாப்பிட்றீ. நான் பார்த்துக்குறேன் நீங்கள் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்குறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்படி மேரேஜ் லைஃபு, தாத்தா பாட்டி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. பேர பிள்ளைகளாம் வருவாங்க, அப்போக்கப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு தான் இது. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருந்தாங்களே உங்களோட லவ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜிம்மன் ஒயனை எப்படி கல்யாணம் பண்ண? அதையே தாத்தா கேட்குறீங்க. என் கூட சின்னதாக ஒரு சண்டை போட்டுக்கிட்டு சைனாவுக்கு போயிட்டா. 2 வருஷம் ஆச்சு தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன். அப்பயும் ஒத்துக்கல பாட்டிவன். அப்படியா? அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட தங்கச்சிக்கிட்டலாம் பேசி ஏன் காலிலேயே விழுந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டின்னு. ஏன் ஒயனோட நல்லா அலைய விட்டுட்டாளா? ஆமாம் பாட்டி ரொம்ப அலைய விட்டுட்டா. அதான் கல்யாணம் பண்ணிவிட்டு அவளை டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? என்ன மாதிரி டார்ச்சர்னா நான் சொல்கிறேன் பாட்டி அப்படிங்கிறீங்க. அவங்க சடனாக திரும்பி உங்களை பார்க்குறாங்க. தூங்க விட மாட்டேங்கிறான், நிறைய டார்ச்சர் பண்ணுறான், ஒழுங்காக சாப்பிட விட மாட்டான், ஆஃபீஸ்னு ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடுறான், எங்கே பார்த்தாலும் அவன் கூடயே தான் வச்சுக்கிறான், அவன் கண் பார்வையை விட்டு நகரவே விட மாட்டேங்கிறான். நானே நினச்சாலும் சரி அவனை விட்டு ஒரு அடி கூட நகர்ந்து வைக்க முடியல. என்னமோ பண்ணிட்டான், அவன் பக்கத்துலேயே வச்சுருக்கான். அழுதேன், அடை பிடிச்சேன், என்னை விட்டுருலாம் சொல்லி கத்துனேன் தாத்தா. அப்போ கூட விட முடியாது, என் கூடயே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினான். என்னன்னு தெரில, இப்போல்லாம் இவனே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா. என்ன பண்ணினானே தெரில. ஃப்ளோட் பண்ணுறான் வேலை பார்க்குற டயத்துலலாம். சும்மா என்னையே பார்த்துட்டு இருக்கான். எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானே. பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணுறான், எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கான் தாத்தா. கோவப்பட்டா அப்படியே அமைதியாக போயிடுறான். நான் என்ன தான் கத்துனாலும் திட்டினாலும் சம்மந்தமே இல்லாமல் லூஸு மாதிரி பண்ணாலும் அப்படியே பொறுத்து போயிடுறான். என்னன்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தா ரொம்ப தான் ஓவரா என்னை என்ன மாதிரி இம்சை பண்ணுறது தெரியுமா இவன் அப்படிங்கிறீங்க. தாத்தா பாட்டி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் டார்ச்சரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேலே தாத்தா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட லவ் ஸ்டோரி. நான் இவளை 10 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 10 வருஷமாவா? நீ ஆச்சு பரவாயில்ல, ஜெமினி இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசினதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு சைனாவுக்கு போனேன். இவ ஒரு பொண்ணு ஒரு உதவி கேட்டுச்சு, அந்த பேக்கை எடுத்து கொடுங்கன்னு. அதை பண்ணினதுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டா அவங்க அப்பா அம்மா கூட. அதுக்கப்புறம் போயிட்டு சமாதானப்படுத்தி வந்து கல்யாணம் பண்ணி அப்புறமேல எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். நீ சொன்ன மாதிரி தான் நிறைய சண்டை போடுவான், அதெல்லாம் பார்க்கவே மாட்டேனே. அவளுக்கு என் லவ்ங்கிறத அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவளையே மாறிட்டா, ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டா. ஓ இப்படியெல்லாம் இருக்கா? அப்புறம் அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? குழந்தை குட்டிங்கெல்லாம்
2 பேரும் அப்படியே அமைதியாகி திரும்பி பார்த்துக்கிறீங்க. சின்ன சின்ன சண்டை வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், பிள்ளைங்களோட கூட இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கங்க. இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. நீ எப்படி ஒயன்னு? நான் அதுக்கெல்லாம் யோசிக்கிறதாவே இல்லை. நான் நீ நீ டக்குன்னு திரும்பி ஜிம்முன்னு பார்க்குறீங்க. நீ என்ன ஒயன்னு? ஒரு குழந்தையா 2ஆ? நீங்கள் ஜிம்முனே தான் பார்த்துட்ருக்குறீங்க. எனக்கு 2 வேணும்டி. 4 என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. எனக்கு 4 வேணும். நான் நிறைய விளையாடணும், நிறைய ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். இவனுக்கு குழந்தைய பெற்று கொடுத்துடணும். இவன் தான் அதெல்லாம் பார்க்கணும். என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறான். அவன் குழந்தைங்கள அவனே பார்த்து அவனே கஷ்டப்பட்டோம். அப்பப்போ நானும் சேர்ந்து சண்டை போடணும். அதனால இவனை டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே 4 குழந்தைங்க வேணும் எனக்கு. குழந்தைங்க எல்லாத்தையுமே என் கண்ட்ரோலில் எடுத்துடுவேன். அப்புறமேல இவன் கூட சண்டை போட ஆரம்பிப்பேன். குழந்தைங்கள சேர்ந்து அடிக்கட்டும், அப்போ வாங்கிக்கட்டும். ஜிம்மின் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே நிறைய விஷயம் பேசுகிறீங்க. நிறையா பேசிட்டு ஸோ ஓகே ஃபைனலாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு எல்லோரும் அப்படியே விரிச்சு போடுறீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அந்த ஃப்ளோர் பெட்டு தான் எடுத்து வைக்கிறீங்க. தாத்தா பாட்டி வீட்டில் அந்த இதெல்லாம் கிடையாது, பெட்டு அந்த மாதிரி கிடையாது. ஃப்ளோரில் போடுறீங்க. தாத்தாவு பாட்டி தான். என்னம்மா இது, நம்ம வேணா வெளியில் போய்க்கலாமா? என்னங்க மழை பெஞ்சு வெளியில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, இல்லைன்னா தான் நம்ம வெளியில் இருக்கலாமே. பாட்டி என்னாச்சு? என்ன முதலேருந்து 2 பேரும் ஒரு மாதிரி பேசிக்கிறீங்க? இல்லைம்மா, நீங்கள் வேறு புதுசாக கல்யாணம் பண்ண பிள்ளை இல்லையா, எங்களோட சேர்ந்து எப்படி படுத்துக்குவீங்க? நீங்கள் உள்ளே படுத்துக்குங்க, நாங்கள் வெளியில் அந்த ஓரத்தில் படுத்துக்கிறோம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இங்கே ஓரமாகவே இருக்கிறோம். சச்சா, 1 வயசு பிள்ளைங்க எப்படி ஈரத்தில் படுப்பீங்க? ஜில்லுன்னு வேற இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க ஏதாச்சும் பண்ணுங்களேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா மேலே பார்க்குறாரு. ஸோ காமனாக அங்கெல்லாம் அந்த ஸ்க்ரீன் போடுவாங்க இல்லையா ஃப்ளோருக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக இழுத்து 2 அப்படியே பிரிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்மின்னு இருந்தீங்களும், இந்த பக்கம் தாத்தாவை பாட்டி. இப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகாது, அவங்க வேலையை பார்க்கட்டும். ஐயோ தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரிடா போடா, நீ இருக்கிற வேகத்தை பார்த்தா எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஜிம்மின் ரொம்ப பாவமாக திரும்பி உங்களை பார்க்குறான். என்ன வேகமாக இருந்தாலும் கட்டுக்கடங்காத காலையை கட்டுப்படுத்தி வச்சிடறாளே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் சின்னதாக ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் போகிறீங்க. நீங்கள் போயிட்டு கீழே அந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து விரித்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறீங்க. தாத்தாவை பாட்டி இந்த பக்கம் வந்து படுக்கிறாங்க. ஸோ இந்த சைடு உள்ள லைட் அப்படிங்கிறது ஆஃப் ஆகிடுச்சு. ஜிம்மின்னு இந்த சைடு உள்ள லைட்டை ஆஃப் பண்ணிட்டான். நீங்கள் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து உங்கள் காலுக்கிட்டெல்லாம் கவர் பண்ணுறீங்க. ஜிம்மின்னு உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்கான், நீஸை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு. என்ன படுக்கலையா? இல்லை, என்னதான் இவங்க இங்கே இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்கல்ல. நம்ம அவ்வளோ பெரிய வீட்டில் அவ்வளோ வேலையாட்கள், நிறைய காரு, நினச்ச நேரம் பிடிச்ச சாப்பாடு. ஆனால் ஒருத்தருக்கு டைம்ங்கிறது இருக்க மாட்டேங்குதுல்ல. அப்பா அம்மா லாஸ்ட்டாக பிஸ்னஸ் மீட்டிங்னா லண்டன் போனாங்க. கிட்டத்தட்ட 1.5 month ஆகுது. ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும்தான். வித்தியாசமாக இருக்குல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை. சார் நிறைய தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கு. வருது, தத்துவம் மட்டுமா வருது? அப்புறம் அப்படியே ஒன்று பார்க்கும்போது எல்லாம் தான் வரும். என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமா சொல்ல முடியும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே படுத்திட்டு அவன் ஹெட்டுக்கு ஒரு கையை வச்சுட்டு ஸ்டொமக்கில் ஒரு கையை வச்சுட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு படுத்திருக்கான். நீங்கள் சைடாக திரும்பி படுத்துருக்குறீங்க. நீங்கள் டக்குனு திரும்பி இந்த பக்கம் படுத்துட்டு பெட்ஷீட்டை அவனுக்கு சேர்த்து எடுத்து கவர் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே சைடாக திரும்பி உங்கள் பக்கம் பார்த்துட்ருக்கான். 2 பேரும் அப்படியே ஐ டு ஐஸ் பார்த்துட்ருக்குறீங்க. என்ன எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க? யோசிச்சு பார்த்தியாடி, இன்னைக்கு இங்கே நிறைய விஷயம் பேசியிருக்க போல. என்ன பேசுனா? குழந்தையெல்லாம் வேணுமா? அதுவும் 4. அவங்களோட சேர்ந்து என் கூட சண்டை போட போறியா? ஆமாம், நான் தனியாக இருக்கவும் தானே நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற. 4 குழந்தைங்கன்னா யோசிச்சுப்பார். நாங்கள் அவங்க கூட சண்டை போடுவோம், நிறைய சண்டை போடுவோம். நிஜமாவே இதெல்லாம் டார்ச்சரா என்ன? ஆமாம், டார்ச்சர் தான். ஏன்னா நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்ல, அதனால நீ என்னை டார்ச்சர் பண்ணுற. நீ உன்னே என்னை ஹர்ட் பண்ணவே இல்லையே. ஓவராலாக நடிக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி உங்கள் பக்கத்தில் வரான்.
நீங்களும் அமைதியா தான் இருக்கிறீங்க. அவன் அந்த பில்லோவ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்க கிட்ட வந்து ஃபைனலா இப்போ ஒரே பில்லோல 2 பேருமே ஹெட்ட வச்சுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்த்துருக்கீங்க. உங்க 2 பேருக்கு அப்படியே பெட்ஷீட் அப்படிங்கிறது ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. நீங்க அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. 4 வேணுமா? ஆமா. உனக்கு வேண்டாமா என்ன? இல்ல. நான் 2 தான் யோசிச்சேன். அதுக்கே டைம் குடுப்பியா என்னன்னு தெர்ல. ஆனா நீ 4 சொல்லுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தாத்தா, பாட்டிக்கு மொத்தம் 5 பிள்ளைங்களாம். எனக்கு அத கேட்கவும் தான் ஆசையா இருந்துச்சு. 5ன்னா என்னால முடியாதுல்ல. அதனால ஒரு 4 போதும். தாங்குவியாடி? ஏன்? எனக்கு என்ன? என்ன பார்க்க ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் தெரியும்ல. என்ன தாங்குவியா நீ? ஆம். ஏன் அப்படி கேட்குற? ஃபஸ்ட்டு நீ என்னைய மேனேஜ் பண்ணா தானே நீ 4 பேரையுமே ம் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா என்ன? அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. அதனால் முடியும். இருந்தாலும் ஏதோ டயர்டு ஆயிட்டேன்னா அப்போ என்ன பண்ணுவ? ஆம். டைம் கொடுப்பதானே? அயன் என்ன? நீ இந்த மாதிரிலாம் பேசுவியா? நீங்கள் அமைதியாக அவனையே பார்க்குறீங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கா? இல்லை எனக்கு புதுசாக இருக்கா? இல்லை நான் இவ்வளோ நாள் ஏக்கத்தோடு வெயிட் பண்ணது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் தெரியல, நீ இப்படியே என் கூட இருந்துட மாட்டியான்னு தோணுது. இந்த வீட்டிலயா? எனக்கு இந்த வீடியோ ஓகே தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மன் என்ன? உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளு அப்படி சொல்லிட்டு அவன் ஹேண்டை தூக்கி உங்கள் ஹிப்பு கிட்ட போட்டு உங்களை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பக்கத்தில் இழுத்துக்கிறான். என்னை மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வரியா? எதுக்கு? நீங்கள் உங்கள் ஹேண்டப்போ அவன் வெஸ்ட்டோடு அப்படியே போட்டுக்கிறீங்க. அவன் இன்னும் உங்ககிட்ட வந்தாச்சு. 2 பேருக்கு குட்டினோண்டு ஒரு கேப் தான் இருக்குது. சவுண்டு வேறு வெளியில் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக பேசிக்கிறீங்க இல்லையா? பக்கத்தில் தாத்தா பாட்டி வேறு இருக்கிறாங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் மறுபடியும் கூட்டிகிட்டு வரியா? வந்துட்டா போகுது. அயன் என்ன? ஐ லவ் யூ. நீங்கள் அமைதியாக பார்க்குறீங்க. இந்த வேர்டுக்கு தான் நீங்கள் எப்போவுமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ அவன் நினச்சிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். எதுக்கு சிரிச்ச? ஒன்றும் இல்லை. எதுக்குன்னு சொல்லு. இல்லை, நான் உன்னை இப்போ கிஸ் பண்ணான்னு என்ன பண்ணுவேன்? என்ன கேட்ட? இல்லை, வெளியில் சில்லுன்னு மழை, உள்ள நீயும் நானும் இவ்வளோ டைட்டாக ஒரு பெட்ஷீட்குள்ளே. நம்ம வீட்டிலே இப்படி தான் இருப்போம். ஆனால் என்னமோ நிறைய நாள் ஃபீல் ஆகும். நீ எப்படி பெர்மிஷன் கொடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டது கிடையாது. அப்பப்போ கிஸ் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரில, நீ தடுத்தாலுமே உன்கிட்ட வரதை என்னால் தடுக்க முடியல. ஒரு மாதிரி இருக்குது. அதான் கிஸ் பண்ணட்டுமான்னு கேட்கலாமேன்னு தோணுச்சு. எப்படி நீ ஒத்துக்க மாட்டேன்னு ஃபீல் ஆகுது. அதான் டக்குன்னு பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் இன்னும் கிட்ட வந்துட்டா அவன் லிப்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு நூல் த்ரெட் அந்த கேப் தான் இருக்குது. ஸோ அதில் வச்சு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஆல்ரெடி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிம்மனை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. முடியலடி, சரின்னு மட்டும் சொல்ல ப்ளீஸ். ஜிம்மன், அதுதான் ஒரே ஒரு வார்த்தை. கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன். உன்னை ஃபீல் பண்ணணும்னு தோணுது. ஜிம்மன், அது நீ சொல்ல போகிற வார்த்தையில் தான் இருக்கு. ஜிம்மன், இது கிஸ் பண்ணிக்கிட்டுமா? ஜிம்மன்,
அவங்களுக்கு ப்ரீத் அவுட்டுங்கிறது எக்கு தப்பா எகிற ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு அதுக்கு மேல அவங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் வெளில வந்து குதிச்சிரும் போல இருக்கு. அந்த லெவல்ல இருக்கு. 2 பேருக்குமே அவ்ளோ ஃபீலிங்கா இருக்கு. பட் ஏதோ ஒரு சின்ன ஒரு நூலான ஒரு விஷயம் 2 பேரையுமே தடுக்குது. நீங்க சரின்னு சொல்லாம அவன் தொடக்கூடாதுன்னு இருக்கான். உங்களுக்கு இப்போதைக்கு இது சரியா அப்படின்ட்டு ஒரு தாட்ல நீங்க அப்படி இருக்கிறீங்க. அவன் எதுவுமே பேசல. ஐஸ் 2 பேருமே அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க டைட்டா. சொல்லுவேன். உனக்கு எனக்கு தோன்றது உனக்கும் தோணுச்சுன்னா நீ பண்ணிக்கோ. அவ்வளோதான். அவன் அடுத்த செகண்ட் உங்க மேல தான் இருக்கான். உங்க லிப்ஸோட லிப்ஸ் லாக் பண்ணி அவ்ளோ ஸ்ட்ராங்கா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா, அவ்ளோ சோல்ஃபுல்லா குடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்களும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில ஸ்ட்ரகிள் பண்ணாலும், நீங்க ஆஃப்டர் தட் அவன கொஞ்சம் கிஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ 2 பேருக்குமே லிப் லாக்குங்கிறது அவ்ளோ ஸ்மூத்தா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பில்லோல உங்க ஹெட்ட அவனோட ஹேண்டில வச்சு, உங்க சீக்ஸ் அண்ட் சின்ன கப் பண்ண மாரி இன்னொரு ஹேண்ட புடிச்சு, அவ ஃபேஸ் ஃபுல்லா உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறா. உங்க 2 பேரோட லிப்ஸுமே 2 பேரோட ஃபேஸ்ல அப்படி விளையாண்டுட்டு இருக்கு. ஃபைனலா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் லிப் லாக் மட்டுமே 5 மினிட்ஸ் எடுத்திருக்கிறான். ஸோ உங்களுக்கு புரியுது. அவன் அப்படியே உங்கள கிஸ் பண்ணி முடிச்சு, உங்க லிப்ஸ் எல்லாம் சக் பண்ணி, உங்க சீக்ஸு, உங்க சின்னு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க சின்னெல்லாம் அப்படியே லிக் பண்ணி எடுக்கிறான். உங்களுக்கு இன்னும் ஃபீல் ஆகுது. நீங்க ஜிம்மனோட ஷர்ட்ட அவ்ளோ டைட்டா புடிச்சிருக்கீங்க. ஜிம்மன் உங்க ஃபோர்ஹெட்ல வந்து ஃபைனலா கிஸ் பண்ணிட்டு உங்கள பார்த்துட்ருக்கிறான். நீங்களும் ஜிம்மன பார்த்துட்ருக்கிறீங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ. ஐ நீட் யூ. நீ சொல்லு. அது என்ன பாரு. ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹிப்ப லைட்டா மூவ் பண்றான். ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐஸ க்ளோஸ் பண்றீங்க. அவங்க லிப்ஸ்ல வந்து நீங்க ஐஸ ஓப்பன் பண்றீங்க. ஐ நீட் யூ அண்ட் சே எஸ் ஆர் நோ. நீங்க எதுவுமே பேசாம அமைதியா அவன பார்த்துட்ருக்கிறீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நடக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் திஸ் த பை ஃப்ரம் பிடிஎஸ் 2.0. டாட்டா பை பை. சீ யூ. லவ் யூ ஆல்.